all, welcome back to Axizone. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஈஸி அண்ட் சிம்பிளா ஒன் பாட் ரெசிபி தான் பார்க்க போறோம். பருப்பு கீரை சாதம். இந்த ரெசிபியை நான் இன்ஸ்டன்ட் பாட்டில் வைக்க போகிறேன். இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் குக்கர்லேயும் வச்சு ட்ரை பண்ணலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சமாக கீரை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன், 2 பல் பூண்டு, கொஞ்சம் ஜீரகம். இதுக்கடுத்து நான் அரிசியும் பருப்பும் சேர்த்து 200 கிராம் எடுத்திருக்கேன். இந்த அரிசியும் பருப்பையும் நான் ஒரு 15 மினிட்ஸ் சோக் பண்ணிக்கிட்டேன். அதுக்கடுத்து 8 கப் வாட்டர் எடுத்து இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கடுத்து மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சம் சாம்பார் தூள். மஞ்சத்தூள் மட்டும் கூட நீங்கள் சேர்த்து பண்ணலாம் இந்த ரெசிபியை. நான் இதோட சாம்பார் தூளும் மிளகாய்த்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஆட் பண்ண இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட் பாட்டோட வெசலை இன்ஸ்டன்ட் பாட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த இன்ஸ்டன்ட் பாட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் பெருங்காயம், அடுத்து தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அவ்வளோ. இந்த ரெசிபி ரொம்ப குயிக்காகவே செஞ்சிடலாம். என்னடா செய்கிறது யோசிக்கிற போது சட்னு செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டன்ட் பாட்டோட மூடி போட்டு இதை மூடிடலாம். இன்ஸ்டன்ட் பாட்டில் இருக்க வால்வை ஒரு தடவை நல்லா செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ப்ரெஷர் குக் மோடில் ஒரு 8 மினிட்ஸ் செட் பண்ணியிருக்கு. இதில் பை டிஃபால்ட்டாக செட் ஆகிருக்கனால உங்களுக்கு டிஃபால்ட்டாக காட்டுது 8 மினிட்ஸ்ன்னு. 8 மினிட்ஸ் செட் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க. 8-10 மினிட்ஸ் குக் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டன்ட் பாட்டில் 8 மினிட்ஸ் ஃபினிஷ்ட் ஆகிடுச்சு. ப்ரெஷர்லாம் ரிலீஸ் பண்ணி பிறகு இப்போ பார்த்தா சூப்பர் அழகாக ரெடி ஆகிருக்கு. நீங்கள் இன்ஸ்டன்ட் பாட்டில் பண்ணும் போது ப்ரெஷரை குயிக் ரிலீஸ் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நேச்சுரலாக ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி ரிலீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விடுங்க. ரைஸ் நல்லாவே குக் ஆகிருக்கு, நல்லா ஸ்மாஷ் ஆகி குக் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் விட்டு கடுகு, ஜீரகம், வெந்தயம் போட்டு தாளித்து ஊற்றிக்கோங்க. சூப்பராக பருப்பு கீரை சாதம் ரெடியாச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இந்த ரெசிபி சூப்பரான ரெசிபி. கிட்ஸு கீரை சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்க கூட நல்லா பருப்பு போட்டு நெய் போட்டுக்கிறதுனால அட்டகாசமாக சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபிக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொட்டேட்டோ ஃப்ரையும் ஊறுகாயும் வச்சு சாப்பிட்டா அடி பொலிங்க, செம்ம சூப்பரான சாப்பாடு. இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye. Thanks for watching.